ஒரு பழமையான காலத்தில மரங்கள், மலைகள் மற்றும் மலர்கள் நிறைந்த வடதிருநகர் என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசர் அருணாதித்தன் மிகவும் நல்ல மனம் கொண்டவனாகவும் எதிரிகள் பார்த்தால் அஞ்சக்கூடிய அரசனாகவும் திகழ்ந்தான். ராஜ்யத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. மழை வரவில்லை, பயிர்கள் உலர்ந்தன, மக்கள் தாகத்துடனும் பசியுடனும் திணறினார்கள். அருணாதித்தன் நெஞ்சம் வருந்தி வானத்தை பார்த்து, என் ராஜ்யத்தில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தினார். அன்று இரவு ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒரு தேவதை தோன்றி சொன்னது, உண்மையான இதயம் கொண்டவன் மட்டும் என்னை காண வடக்கு திசையில் இருக்கும் 3 மலைகளை கடந்து தென் திசையில் இருக்கும் ஓடைக்கு வந்தால் அவன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. அருணாதித்தன் அடுத்த நாள் காலையில தனது படைகள் இல்லாம அரண்மனையில் இருக்க முக்கியமான அமைச்சர்கிட்ட மட்டும் நான் ராஜ்ய விஷயமா வெளியில போகிறேன், 2-3 நாள்ல வந்து சொல்லிட்டு தேவதை சொன்ன திசையை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டாரு. பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. காடு அற்புதமாக இருந்தாலும் பாதைகள் கடுமையா இருந்துச்சு. பரிதவிக்கும் வனக்குடியிருப்புகளை பார்த்தார். ஏன் இங்கு இருக்கும் மக்கள் இவ்வளவு வறுமையில் இருக்கிறார்கள்? அரசு நலன்கள் கிடைக்கிறதா இல்லையா? அரண்மனைக்கு சென்றவுடன் இதை கவனிக்க வேண்டும். அவர்களிடம் கொஞ்சம் பசியா இருக்கு, உங்ககிட்ட இருக்க உணவு கொஞ்சம் கொடுக்கிறீங்களா கேட்டார். அரசே, இது நாங்கள் செய்த பாக்கியம். பின்பு அவர்களிடம் இருந்த தண்ணீரையும் உணவையும் அரசரிடம் பகிர்ந்தனர். ராஜாவும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். பின்பு ராஜா கொஞ்சம் பொன்னையும் வெள்ளி காசையும் பரிசா கொடுத்தார். பின்பு அவர்களிடம் விடை பெற்று தென் திசை நோக்கி பயணித்தார். பல போராட்டங்களுக்கு இறுதியில் கனவில் தோன்றிய ஓடைக்கு சென்றார். அங்க பசியோடு இருந்த அணிலுக்கு கடைசியா இருந்த உணவையும் பகிர்ந்தார். கொஞ்ச நேரத்துல அந்த தேவதை தோன்றி, என்ன பார்க்க எத்தனையோ அரசர்கள் முயற்சி செஞ்சாங்க, யாராலையும் பார்க்க முடியல, என்ன சந்திச்ச முதல் அரசன் நீதான். உன்னோட ராஜ்யத்தில் இருக்க எல்லா கஷ்டமும் கவலையும் மறைஞ்சிடும். இந்த தண்ணியை கொண்டு போ, இந்த தண்ணி போற இடமெல்லாம் செழிப்பா மாறிடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. ராஜா திரும்பி வரும் வழியில் அந்த நீர் ஊற்றி மழை மேகங்கள் திரண்டு வானம் கருமையாகியது. மழை பெய்தது. பயிர்கள் பசுமையாக தோன்றின. மக்கள் மகிழ்ச்சியில் ஆடினார்கள். தேவதை சொன்ன மாதிரியே ராஜ்யம் முன்ன இருந்த விட பல மடங்கு செழிப்பா மாறிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து ராஜா அமைச்சரிடம், விவேகம், வீரம், நேர்மை, தைரியம், இந்த குணம் கொண்ட 3 சிறுவர்களை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். அமைச்சரும் ராஜ்யம் முழுசா அழைஞ்சி 3 சிறுவர்களை அழைத்து வந்தார். ராஜா அந்த சிறுவர்களிடம் ஒரு விதைகளை கொடுத்தார். அரசே, என்ன விதை இது? இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்கிறேன் கேளுங்கள். இது ஒரு அற்புதமான விதை. இதை நீங்கள் வளர்க்க வேண்டும். 3 மாதங்களுக்கு பிறகு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று கொண்டு வந்து என்னிடம் காமிக்க வேண்டும். இப்போது நீங்கள் செல்லலாம். சிறுவர்கள் சென்ற பிறகு, அரசே, அது முளைப்பு திறன் அற்ற விதைகள் அல்லவா? அதை ஏன் இந்த சிறுவர்களிடம் கொடுத்தீர்கள்? பொறுத்திருங்கள் அமைச்சரே, பிறகு சொல்கிறேன். 3 சிறுவர்களும் ஒரு தொட்டில விதைய போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா பாதுகாப்பா வளர்த்தாங்க. சோனு தொட்டில செடி முளைக்கவில்லை. 3 மாதம் கழித்து அனைவரும் அவர்களுடைய விதைகளை ராஜாவிடம் காண்பித்தார்கள். மற்ற 2 சிறுவர்களும் பெரிய செடி தொட்டிய ராஜாவிடம் காண்பித்தார்கள். சோனு மட்டும் வெறும் தொட்டியை காண்பித்தான். ஏன் உன் தொட்டியில் செடியை காணாம்? அரசே, நீங்கள் கொடுத்த விதையை நன்றாகத்தான் பாதுகாத்தேன். என்னமோ தெரியவில்லை, விதை முளைக்கவில்லை. அரசர் அமைச்சரை பார்த்து, இப்போ புரிகிறதா என்று கேட்டார். நன்றாக புரிந்தது அரசே. சோனுவிற்கு ராஜ கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுங்கள். குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் போர் தளபதியாக மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்.